சாட்டர்டே ஆஃப்டர்நூன் இன்றைக்கி காலையில் கிச்சனுக்கு போயிட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃப்ரிட்ஜில் ப்ரான்ஸ் இருந்தது. சரி இன்றைக்கி ப்ரான் பிரியாணி பண்ணிடுவோன்னு அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ சோம்பு, பிரியாணி மசாலா, பச்சை மிளகா, ப்ரான்ஸு, வெங்காயம், பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா சோக் பண்ணி தண்ணியில் வச்சுருக்கேன், இஞ்சி வெள்ளைப்பூடு, லெமன், இதெல்லாம் தான் அதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ காலையில் இந்த நேச்சரை பார்த்துட்டு சமைக்கிறது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. ஸோ வீக்கெண்ட்னாலே சம்திங் ஸ்பெஷல், அதுவும் சாட்டர்டே சண்டேனா சம்திங் ஸ்பெஷல். ஸோ அதனால தான் இன்றைக்கி பிரியாணி பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். ஸோ இஞ்சி வெள்ளைப்பூடு நம்ம உரித்து வச்சாச்சு. இப்போது வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாவை நறுக்கி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்மளோட ப்ரான்ஸையும் க்ளீன் பண்ணி டீவெயின் பண்ணி அதுக்கு நடுவில் ஸ்லிட் பண்ணி எடுப்போம்ல, அது எல்லாமே டர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு 4-5 வாட்டர்ஸில் கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு குக்கரை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சம் சோம்பு போடுறேன் ஃபஸ்ட்டு. இந்த பிரியாணிக்கெல்லாம் கொஞ்சம் சோம்பு போட்டால் கொஞ்சம் ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் நறுக்கின வெங்காயம் போடுறேன். நான் ஒரு வெங்காயம் தான் எடுத்தேன், மீடியம் சைஸ், அது போடுறேன். இதை வந்து நம்ம வந்து லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கறிக்க வேண்டாம், லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் 2 குட்டி பச்சை மிளகாய் எடுத்தேன், அதை கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த ப்ரான்ஸை அது கூட போடுறேன். ஏன்னா ப்ரான்ஸ் நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு பிரியாணி வச்சா தான் நல்லாயிருக்கும். அந்த ப்ரானோட ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதே மாதிரி அந்த ஸ்மெல்லு வராது, ஃபிஷ்ஷு ஸ்மெல்லாம். அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன். அப்புறம் 1 ஸ்பூனு பிரியாணி மசாலா போடுறேன். ஸோ இதெல்லாம் போட்டு லைட்டாக நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா, ப்ரான்ஸ் இதெல்லாம் பிடிக்கணும் இல்லையா பிரியாணியில், ஸோ சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் வத்தப்பொடி போடுறேன். போட்டு இது லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு அரைச்சி வச்சோல்ல, அந்த பேஸ்ட்டு போடுறேன். எப்பயுமே பிரியாணியில் கொஞ்சம் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், சிக்கன் பிரியாணிக்கு, ப்ரான் பிரியாணிக்கெல்லாம். இப்போ நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இப்போது நான் 1 மணி நேரம் சோக் பண்ண பிரியாணி அரிசி. எனக்கு எப்பயுமே பிரியாணி அரிசி வந்து உடையாமல் வராது, ஏதாவது ஒரு லைட்டாவது உடையும். பட் இன்றைக்கி உடையாமல் அப்படி ஃபுல்லாக இருந்தது. அதுவும் நல்லா குக்ட், பிகாஸ் நான் 1 hour சோக் பண்ணியிருந்தேன் இந்த பிரியாணி அரிசியை. அப்புறம் இந்த கப் அளவுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேன் இல்லையா, அதுக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றணும். ஸோ குக்கரில் வைக்கணுன்னா உங்களுக்கு அளவு தெரியும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி, அதான அளவு. ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் தக்காளியே ஆட் பண்ணல, பட் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது தக்காளி ஆட் பண்ணாமலே. அப்புறம் கொஞ்சோண்டு லெமன் வந்து புளிகிறேன். ஒரு 4-5 ட்ராப்ஸ் புளிஞ்சால் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ளேவராக இருக்கும். அப்புறம் இதை நான் ஒரு 4 விசிலுக்கு வைக்கிறேன். ஸோ இது கிட்டத்தட்ட தம் பிரியாணி மாதிரி தான். ஒரு 4 விசிலுக்கு வச்சுட்டு இதை வந்து ஆஃப் பண்ணி போட்டுறணும். ஸோ அந்த விசில்லே அது வந்து விசில் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தம்மிலே அது வந்து வேகும். ஸோ இந்த மீன் டைம் வந்து அது குக் ஆகிட்டு நான் நேச்சரை பார்க்குற டைமுக்குள்ளே அது டக்குன்னு விசில் வந்துட்டு. இப்போ ரைஸ் பார்த்திங்கன்னா உடையாமல் அப்படி ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு ரைஸ்லேயும் அந்த இஞ்சி வெள்ளைப்பூடோட ஃப்ளேவர், அந்த மணம் எல்லாமே இருந்தது. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும், உடையாமல் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. ப்ரான்ஸும் நல்லா குக் ஆகிட்டு, ரைஸும் ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.